செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவின் அதிருப்தி பெண் நிர்வாகி அஜிதாவுடன் நிர்வாகிகள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படக்கூடிய பட்டியலில் தன்னுடைய பெயர் இல்லை என்ற அதிருப்தியை வெளிப்படுத்திய தாவேக நிர்வாகி அஜிதா விஜயின் காரை மறித்தும் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் பேச்சுவார்த்தை குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினோத், இப்போ நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், என்ன விவரம்? தொடர்ந்து செய்தியாளர் வினோத்தை தொடர்பு கொள்ளலாம். தாவேகாவில் அதிருப்தி பெண் நிர்வாகி அஜிதாவுடன் அதன் மூத்த நிர்வாகிகள் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததால் விஜய் வந்த காரை அஜிதா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மறித்த நிலையில் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தாவேக நிர்வாகிகள் அவரோடு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் தற்போது தலைமை தரப்பிலிருந்து நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் அதிருப்தி பெண் நிர்வாகி அஜிதா தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாவேகாவில் தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவி என்பது இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் அதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த பட்டியலில் தன்னுடைய பெயர் இல்லாததால் இன்று எங்க தலைமை கழகத்துல எங்களுடைய தலைவர் 8 மாவட்டங்கள், அதாவது மீதி இருந்த மாவட்டங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலர் அறிவிப்பு முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே பொறுப்பாளர்கள் போட்டு கிளை வரைக்கும் பூத் வரைக்கும் எல்லாமே போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்று அந்த பொறுப்பாளர்களை மாற்றிவிட்டு, ஏற்கனவே பொறுப்பாளர்களாக இருந்தாங்க, மாவட்ட செயலர் அறிவிக்காம இருந்தது. அவங்க பொறுப்பாளரை மாற்றிவிட்டு இன்னைக்கு மாவட்ட செயலர் மீதி இருந்த மாவட்டத்திற்கெல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்குது. ஸோ இதன் மூலமாக அடுமாக எல்லா தேர்தல் பணி இந்த மாவட்டங்களும் ஏற்கனவே எல்லா நிர்வாகிகளும் போடப்பட்டு எல்லாமே பொறுப்புகள் போடப்பட்டு கீழே பூத் கமிட்டி எல்லாம் போடப்பட்டு இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டு எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் அந்த அறிவிப்பு ஆணையை அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்டங்கள் யார் யாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு அறிவிப்பு ஆணைகளை எங்களுடைய தலைவர் வெளியிட்டார். இப்ப தற்போது அது நடந்து முடிந்தது. வேற ஏதாவது இல்ல, அது கட்சிகள்ல எல்லா கட்சிகள்லயும் நிர்வாகிகள் இப்ப நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க அது கட்சிக்குள்ள நீங்க கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்துல 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500ல இருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்றப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேர்ல பொதுச் செயலர் அங்கங்க எப்படி பண்ணணும், அதுல யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இப்போ இதொன்னும் புது விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகள் அங்கங்க ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்க எப்படி வழங்கணும் அதை எங்களுடைய தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவார். ஸோ இதை நீங்க காலையில இருந்து இப்ப கலைஞர் டிவி உட்பட இதை நீங்க காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவி இன்னைக்கு காலையில இருந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையில். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா நிகரர், அவரிடம் பேசலாம். செந்தில் ராஜா, பொறுப்பு வழங்கப்படுவது குறித்து நிர்மல்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார், என்ன விவரம், கூடுதல் தகவல்? காயத்ரி, அஜிதா அக்னலை பொறுத்தவரை அவருக்கான பதவி என்பது வழங்கப்படும் என்பதுதான் தொடர்ந்து அவர்கள் கூறி வந்துட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது தாவேகாவில் மற்ற மாவட்டங்கள் அனைத்திற்கும் தொகுதிகள் வாரியாக மாவட்ட செயலாளர்கள் போட்ட பிறகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிக்கும் எந்த 3 மாவட்டங்களாக பிரிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு கூட இதுவரை பதவி வழங்கப்படவில்லை. அதற்கு காரணம் அங்கு நீடித்து வந்த சிக்கல் தான். காரணம் என்னவென்றால் 2010 சமயத்தில் அந்த கட்சிக்குள் அதாவது அந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்குள் பில்லா ஜெகன் குடும்பத்திலிருந்து ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. அதன்படிதான் அஜிதா அக்னலுக்கு கொடுக்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள். அதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வந்தது. ஆனால் 6 தொகுதியை கொண்ட மாவட்டமாக கேட்டதற்கு தான் அந்த சிக்கல் நீடித்து வந்தது. இந்த நிலையில் தான் மாநில பொறுப்பு வழங்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. மாநில பொறுப்புக்கு வாருங்கள் என்று கூறியிருந்தார்கள். ஏதாவது ஒரு மாநில பொறுப்பு வழங்கப்படும் என்று இவர்கள் தரப்பில் கூறினார்கள், அதாவது கட்சி தலைமை தரப்பில். ஆனால் அஜிதா தரப்பில் மாவட்ட செயலாளர் பதவி வாங்குவதில் அவங்க உறுதியாக இருந்தார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அதில் குறிப்பாக 6 தொகுதியை கொண்ட முழு மாவட்டத்தையும் மாவட்ட செயலாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள்
என்றுதான் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த சிக்கல் நீடித்து வந்த நிலையில் 3 மாவட்டங்களாக பிரித்து இன்று மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்த அஜிதா இந்த காரை மறித்து விஜயின் காரை மறித்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மாநில நிர்வாகி நிர்மல்குமார் அவரை அழைத்து அங்க அலுவலகத்தில் இருந்த நிர்மல்குமார் அழைத்து பேசினார். அது அவருடைய பேட்டிலும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அவருக்கான உழைப்புக்கு அவருடைய என்ன பதவியோ அவர் தலைவர் அறிவிப்பார் என்று கூறியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து இந்த திட்டம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காயத்ரி, செந்தில்ராஜ், இப்போ வேற எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படல? இப்போ அஜிதாவினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சுமூக முடிவு நோக்கி நகர்ந்துருச்சுன்னு பார்க்கலாமா? வேறு மாவட்டங்கள் பார்த்தீர்கள் என்றால் மற்ற மாவட்டங்கள் அனைத்துக்கும் பெரும்பாலும், அதாவது முழு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்காமல் இன்னும் இல்லை. தூத்துக்குடி மட்டும்தான் முழு மாவட்டத்திற்குமான மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டியிருந்தது. அதாவது 6 தொகுதி 2 தொகுதிகளாக 3 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் திருச்சியில் ஒரு 3 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கவில்லை. குறிப்பாக 9 தொகுதிகள் பார்த்தீர்கள் என்றால் திருச்சி கிழக்கு, திருவரம்பூர் மற்றும் மணப்பாறை ஆகிய 3 தொகுதிகளுக்கான மாவட்டங்களுக்கான செயலாளர்கள் அறிவிக்கவில்லை. அதில் மணப்பாறையை மட்டும் தனியாக அறிவிக்கலாமா அது போன்ற ஆலோசனைகள் நடைபெற்று வந்தது. இதர் மட்டும்தான் தற்போது அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. அதிகபட்சமாக இன்னும் ஒரு 5 அல்லது 6 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டால் அதாவது அஜிதாவிற்கு மாநில பொறுப்புகள் வழங்கப்படும். இல்லை என்றால் அது விஜய் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படி திட்டம் இன்னும் ஒரு நாட்கள்ல தெரிய வரும். காயத்ரி.